ஹாய் கேஸ், வெல்கம் டு வீடியோஸ். நானும் உங்கள் விங்கி. இப்போ ரீசெண்டாக மதராசி ஆணில் வச்சு நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அனிருத் சொல்லியிருப்பாரு, எனக்கு நான் 2 படம் தான் பண்ணியிருந்தேன், 3வது படமே எனக்கு கத்தி படம் விஜய் சார் கிட்ட இருந்து வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னார். அதை அவர் யூஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா செம்மையாக யூஸ் பண்ணிட்டாரு. இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே ஒருத்தர் அதே மாதிரியே சான்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது, அவரும் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செமையாகவே யூஸ் பண்ணிட்டுருக்காரு. நான் வேற யாரையும் சொல்லல, சாய் அபினாங்கிறங்க. என்னதான் அவர் நெப்போ கிட், அந்த கிட், இந்த கிட் சொன்னாலும் திறமை இருக்கவன் தான் மேலே வருவான். அப்படிதான் நம்ம பையனுக்கு சரக்கு இருக்குங்கிறத அவனும் காமிச்சுக்கிட்டு தான் வரான். ஏன்னா ரீசெண்டாக ஊரும் பிளட் அப்படிங்கிறத ஊரே புலம்பி தள்ளிட்டு என்னடா பாட்டுன்னு. ஆனால் இப்போ ஊரே வைப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சரக்கு இருக்குனால தான் பாட்டு கிக்கு இருக்குது. ஸோ நான் வேற ஒன்று ரைமிங்கில் சொல்லலை, அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம இன்னொரு சாயோட இன்னொரு சாங் பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. 3, 2, 1. நீ வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லு. 5 நாளாக உனக்கு கெஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீ வந்தாலும் வரலனாலும் திஸ் ஒன் இஸ் ஃபார் யூ. வெளிவேக்குற ஆல்ரெடி கேட்டிருப்போம், பட் இது லிரிக் வீடியோ. நாளும் நில்லாம நீடி சுத்திக்கிச்சு பொல்லாத பார்வை பல்லால பேச சொக்கிக்கிச்சு. சொக்க வச்சாலே யாரோ கரைச்ச கரையில கண்ணி தேடி காத்திரு கழிச்ச காதல கேட்டு வரவா நான் கேட்டு வரவா நான் காத்தை இரவா தரவா. செம்மையா இருக்கும், பயங்கரமா இருக்கும்.
ஷாட்டுங்க. அப்படியே அந்த ஒரு டியூன்ஸ் எல்லாமே நம்ம அந்த கட்சி சேர நம்ம அந்த ஆசை கூட அதெல்லாம் அப்படி டியூனெல்லாம் சேர்த்து போச்சு. நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க, இந்த பாட்டோட பாசிட்டிவ் என்னன்னா நம்ம சாயோட வாய்ஸுங்க. சாயோட வாய்ஸுக்கு ஆட்டோ டியூனே தேவையில்லை, வாய்ஸு சூப்பராகவே இருக்குது, நல்லாவே செட் ஆகுது, அந்த லவ் வைப்புக்கு செமையாகவே இருக்குது. ரெண்டாவது இந்த பேஸு, இந்த டியூன் கிளியரன்ஸு. நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கிளியர் வந்து இங்கே நிறைய பேர் வந்து போடுறாங்க மியூசிக்கு, பட் வந்து அவங்க மிக்சிங் எதுவுமே சவுண்ட் வந்து கிளியராக இருக்காது. ஆனால் இங்கே சாய்கிட்ட வந்து செம்ம கிளியராக ஒரு மியூசிக் வந்து நம்ம ஹேரிஸ்ட் எப்படி எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு செமையாகவே வந்துட்டு இருக்குது. அதுக்கு நம்ம சாய் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இப்போ சின்ன வயசுல இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் வந்து சூப்பராக பண்ணணும். நெகட்டிவிட்டி என்னன்னா பாட்டு வந்து ரொம்பவே டைமிங் கம்மி. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரே டியூன்ல இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாட்டு வந்து நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. எங்கேயோ கேட்டிருக்கோமே, ஏதோ டியூன் எடுத்து போட்டிருக்கேன், அந்த ஒரே டியூன் வந்து போடுவாங்க. ஆனால் நீங்கள் இளையராஜாவா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கட்டும், அவங்களால மியூசிக் கேட்டிங்கன்னா ஒரு அந்த சாங்கே நிறைய ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த லிரிக்ஸுக்கு ஒன்று, கோரஸுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு மெயினுக்கு ஒரு மியூசிக்னு சூப்பராக அது வந்து அந்த சாங்கே ஒரு படம் சொல்லுவாங்க, அந்த ஒரு கதை சொல்லுவோம். அப்படி ஒரு மியூசிக் போடுவாங்க. அதுதான் இங்கே வந்து நம்ம மிஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை அவங்க வந்து அந்த வைப்பை டச் பண்ணணும், அந்த பல்ஸை பிடிக்கிறதுக்காக அப்படி போடுறாங்கன்னு தெரியல. பட் அவங்க வந்து இன்னும் மியூசிக் ஒர்க் பண்ணும் போது தான் அவரோட திறமை வந்து வெளியே தெரியும். இல்லாட்டி போற வரவனா சொல்லிட்டு தான் போவான் என்ன மியூசிக் இப்படி போடுறீங்கன்னு. பட் நல்லா இருக்கு.